शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. நம்ம என்ன பார்க்கணும், அதாவது ஏற்கனவே உள்ள பூர்வ கதாசாரம் என்னன்னு கேட்டோம்னா, சில பேர் வேதாந்தத்துல வியோகம், அதாவது விதியை ஒத்துக்காக வேண்டிய அவசியம் இருக்கு, வேதாந்தத்துக்கு ஒரு பிராமாண்யம் ஏற்படணுங்கிறதுக்காக ஒரு வாதத்தை கொண்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் விசாரிச்சிருக்கு. அது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா அப்படிங்கிறது விசாரித்து ரசித்து வேணும். இப்ப நடுப்புற பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல கடைசியில என்ன வந்தது அப்படின்னா, அப்பிராமாண்யம் வரும்படியே அதுல அப்பிராமாண்யம்னா ரெண்டு, சாபேட்சத்துவ லட்சணம் அப்பிராமாண்யம் அப்படின்னு, பாதிதாரத்துவ லட்சணம் அப்பிராமாண்யம். ஒரு ஞானம் அப்பிரமாணமாக எப்போ ஆகும் கேட்டா ரெண்டு விதத்தை அது அப்பிரமாணமாகும். ரெண்டு விதம்னு சொன்னா அது சொல்லி விஷயம் தப்பு, அதனால அந்த ஞானம் அப்பிரமாணம்னு சொன்னா பாதிதத்துவ லட்சணம் அப்பிரமாணம். இது சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் புதுசு இல்லை, இது ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இது சாபேட்சத்துவ லட்சணம் அப்பிரமாணம். ஆக இதை நாம ரெண்டையும் மனதில் வைக்கலாம். அது என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குறதோ அந்த விஷயம் தப்பா இருந்ததுன்னா அப்போ அது அப்பிரமாணம், அல்லது அது ஒன்றும் புதுசில்லை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அப்பிரமாணம். இது ரெண்டு விதமான அப்பிரமாணம். இதுக்கு என்ன கட்டுப்பாடு பண்ணுவா, சாபேட்சத்துவ லட்சணம் அப்பிராமாண்யம், பாதிதார்த்தத்துவ லட்சணம் அப்பிராமாண்யம் அப்படின்னு. இப்ப வேதாந்தத்துக்கு அப்பிராமாண்யம் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக அந்த விதி கல்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு வாதி வாதம் பண்றாங்க. அவர்கிட்ட நம்ம கேட்கணும், வேதாந்தத்துக்கு என்ன அப்பிராமாண்யம் கொண்டு வரணும்னு பாக்குறேன், இப்படி வியோகம் விதியை கல்விக்கலைன்னு சொன்னா அது எந்த மாதிரி விதமான அப்பிரமாணமாகும் அப்படின்னு கேட்போம். அவன் என்ன சொல்லுவான், நான் விதியை கொண்டு வரலேங்கிறதுக்காக வேதாந்தம் சொன்னது தப்பாயிடும்னு சொல்ல முடியாது. ஏன் விதியை கல்விக்கலைன்னு சொன்னா வேதாந்தம் சொன்னது தப்பாகும், அதனாலே அப்பிரமாணம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா விதியை கொண்டு வந்த கடைசியில் அதே தான் இருக்கு, இவங்களுக்கு வேதங்கிறது தான் நிற்கிறது. அதனால அந்த விஷயம் தப்பாகும்னு சொல்றதுக்கு அவனால முடியாது. அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கும்னா சாபேட்சத்துவ லட்சணம் அப்பிரமாணம், அதாவது இது ஒரு புதுசு இல்லை சொன்னாங்க. புதுசு இல்லை தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க எந்த பிரமாணத்தால் தெரிஞ்சதுன்னு அடுத்த முடியாது. இதுதான் இப்ப நடக்கக்கூடிய விசாரம். அதுல எந்த பிரமாணத்தால தெரியுது, தெரிஞ்சதோ தெரியலையோ இன்னொரு பிரமாணத்துக்கும் அது விஷயம் ஆகும்னு சொன்னா இது அப்பிரமாணமாயிடும், சாபேட்சமாயிடும். அப்படின்னு சொன்னால் உலகத்துல பிரமாணம்னு ஒண்ணு இல்லாத போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நாம ஒரு பிரமாணத்தாலே தெரிஞ்சுக்கிறோம், இன்னொரு பிரமாணத்தாலே தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா ரெண்டு பிரமாணத்துல ஒரு விஷயமாகும். ரெண்டு பிரமாணத்துக்கு விஷயமாகுதுன்னு சொன்னா இந்த பிரமாணத்தை பார்த்தோம்னா இந்த பிரமாணத்தை தவிர்த்து இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயமாகிறதுனால இது சாபேட்சமாகும். அதை பார்த்தோம்னா அதை தவிர்த்து இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயமாகுதுங்கிறதுனால அது சாபேட்சமாகும். ஒரு ஒன்று பிரமாணம் இல்லையே, ஒரு வஸ்துவை நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது, காதாலே கேட்டு தெரிவிக்க முடியுது, கையால தொட்டு பார்க்க முடியுதுன்னு சொன்னா இந்த மூணு பிரமாணத்துக்கும் பிராமாண்யம் வரமோ இல்லையோ வராது. கண்ணு பிரமாணம் அப்படின்னு சொல்ல வந்தா நீயே கண்ணு தெரியக்கூடிய காதாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, தொட்டு பார்க்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டா இது சாபேட்சம் அப்பிரமாணம்னா ஓகே. அப்படி எங்கேயுமே பிரமாணம் இருக்க முடியாது, பரஸ்பரம் எல்லாமே ரெண்டு பிரமாணம் இருக்கா ரெண்டும் போச்சு ஆயிடுச்சு. அதனால நீ சொல்றது தப்பு சொல்லக்கூடாது. எதுதான் பார்க்கணும், எந்த பிரமாணத்தால நமக்கு முதல்ல தெரிகிறதுங்கிறத பார்க்கணும். ஏன் முதல்ல தெரியும் போது இந்த பிரமாணத்தால தெரிஞ்சுன்னு சொன்னா அது அதுதான் லட்சணம் பிராமாண்யம் தான். அதுக்காக இன்னொரு பிரமாணமும் அதை தெரிவிக்கிறதேங்கிற காரணத்தை காமிச்சு நீ அதை
அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. இதுதான் இதோட நடக்கும். இப்போ அடுத்தபடியா இப்ப நாம என்ன ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா, அது இப்பேற்பட்ட ஒரு தோட்ட பரிகாரத்துக்கு இந்த விதிவாக்கியமாக இருந்துட்டா இந்த மாதிரி கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறியே. நியோகம்னா விதி, அப்படின்னு தூண்டுதல், இதுதான் நியோகம். வேதாந்தத்துல ஒரு நியோகத்தை கொண்டு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் கொடுக்குறீங்க என்ன தெரியாது. நியோகம் இருக்கு, அது என்ன பிரமாணாந்திரம், பிரமாணாந்திரத்தால தெரிஞ்சதாக இருக்க முடியாதா? அப்படி இருந்ததுன்னா அது அப்பிரமாணமானாதா? அல்லது ஒரு நியோகம் தப்பாக வந்துவிட முடியாதா? அது இருக்கலாம் இல்லையா? நியோகம்னு சொன்னா அது லௌகிக நியோகமும் ஆகலாம், வைதிக நியோகமும் ஆகலாம். லோகத்தில் நான் இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நியோகம் தானே. அதனால லௌகிகமான நியோகங்கள் எது இருக்கோ அது நியோகம் தானே. ஆனா அந்த வினை ஏற்கனவே வேற வேற பிரமாணத்தால தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நியோகம் விஷயமா ஆயுதத்துக்காக அதை பிரமாணம்னு சொல்ல முடியும். வேற பிரமாணத்தால தெரிஞ்ச விஷயம்னு சொன்னா அது நியோக விஷயமா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி, அது அப்பிரமாணம் தான். அது வேற இன்னொரு பிரமாணத்தால தெரியலைன்னு சொன்னோம்னா அது நியோகமா இருந்தாலும் சரி, மொத்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பிரமாணம். இதுதான் நம்ம நீ நியோகம் வச்சிருந்தோம்னா தெரியாம வரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நியோகே லௌகிகே சாபி ஹரிகத்யாதி லட்சணே மானாந்தர சம்பவேன பிரபஞ்சேத அனபேக்ஷதா. நீ சொல்றியா நியோகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நியோகம் எந்த ஒரு பிரமாணத்துக்கும் விஷயமாகாது, இந்த சப்தத்துக்கு மாத்திரம்தான் அது விஷயம், அதனால அது பிரமாணமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம், நியோகம்னு நீ சொல்லிட்டே அது லௌகிக நியோகமா வைதிக நியோகமா விசேஷ நியோகம்னு பொதுவாக சொல்லி. அப்ப நான் என்ன சொல்றேன், கடிச்சா சாப்பிட வேணும், இந்த மாதிரி இந்த இதுக்கு கடிச்சா சாப்பிடணும் சொல்றேன், ஏதோ ஒரு வியாதி பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், கடிச்சால் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னா இது நியோகம் தானே. இது என்ன நியோகம்? லௌகிக நியோகம். ஹரிகத்யாதி பக்ஷனே லௌகிகே நியோகே. நான் எதை சொல்றேனோ அந்த விஷயம் எதிராளிக்கு கூட தெரியும். அப்ப அவன் சொன்னாங்க எனக்கு தெரியும், நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லுவான். எக்ஸாம்ல நியோகம் வந்து அதனால பிரமாணம் சொல்ல முடியும். பிரபஞ்சேத அனபேட்சதா, அனபேட்சத்துவ லட்சண பிராமணியம் சொல்லுவோம். அது லோகத்துல விவகாரம் தெரியும் சொல்லிட்டாங்கன்னா யோகவாதம் அதை காப்பாற்ற முடியும். அப்போ அடுத்த அவன் சொல்றான், இந்த மாதிரி சொல்லாரு, நைக தோஷா நரஜான பௌதிகா யோகி. அந்த நீங்கிறது சோகச்சேரத்துக்காக இருக்கிறத யோகத்தை வேணும். அது தப்பு இல்லை. லோகத்தில் அக்கறை குறையாம இருக்கிறது ஒரு யோகத்தை ஏன லோகே அஸ்தி அதன அபேட்சா வேதேசியாதி உபந்தேதா. இந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறான், வெறும் நியோகம் நான் சொல்லலை, வைதிக நியோகம் சொல்லலை. அதாவது பிராமணியம் பூர்த்தீகரமானால் வைதிக நியோகத்தை நாங்கள் கல்விகிறேன், லௌகிக நியோகம் வேறு பிரமாணத்தினால அறியப்பட்டதாக இருக்கும், அதை நான் ஒப்புகிறேன். வைதிக லௌகிக நியோகத்துல தான் நீங்க வந்து தோஷம் சொன்னேன், ஹரிகத்யாதி லட்சணத்துல பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது வந்து தெரிஞ்சு நைக தோஷனா நரஞான பூர்விகா யோகி. நரஞான பூர்விகா வியோகி யோகே. யோகத்திலே சொல்லப்படும் நியோகத்திலே, அந்த நியோகத்திலே மனுஷன் இருக்காங்க, நரன்னா மனுஷன், அவன் முதல்ல தெரிஞ்சிருக்கான், தெரிஞ்சுட்டாங்க சொல்லுது. ஆனால் நரஞான பூர்விகா முதல்ல சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், அப்படி சொல்லணும், சொல்ல இன்னொரு தெரியும்.
அப்ப அந்த நியோக தியானம் இருக்கு, இது வந்து அவனுடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த தியானம் எப்படி வருதுன்னு சொன்னா அவனுக்கு முன்னாடி சொல்றவன் தெரிஞ்சு, கேட்கிறவனுக்கு விஷயம் புரியணும்னு சொன்னா அந்த விஷயம் சொல்றவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது ஏன் அப்பதான் கேட்கிறவனுக்கு தெரியும். அப்ப இது அதனால என்னாச்சு, பிரமாணாந்தம் விஷயமாகிறது. இது வந்து யோகம் அநியோகம்ங்கிற விஷயமே இல்லை. நம்ம எதை சொன்னாலும் யோகத்துல சொல்றதா இருந்தா தெரிஞ்சுட்டு சொல்லணும். தெரிஞ்சுட்டு சொன்னா அதை கேட்டு தெரியும். ஆனா லோகத்துல சொல்லக்கூடிய சமஸ்த வாக்கியத்தையும் வாக்கியத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறவன் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறானோ அந்த விஷயமானது சொல்றவனுக்கு அதற்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு. அதனால சாபேட்சம் இருக்கிறதுனாலே நான் அதை ஒதுக்குவேன். நான் எந்த நியோகத்தை கல்பனை பண்றேன் வேதத்துல வேதாந்தத்துல வைதிக நியோகா. வைதிக நியோகத்தில் சொல்ல முடியுமோ, வேதங்களை சொல்றோம் அந்த விஷயத்தை யாரோ ஒருத்தர் முன்னாடியே கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றது அப்படின்னு இல்லை. ஏன்னா அவங்க யோகவாக்கு மாதிரி சொல்லுது. ஆகையால வேதத்திலிருந்து இப்ப முதல்ல நம்மளே எனக்கு தெரியும் சொல்றோம். ஆகையால வைதிக நியோகத்தை நான் சொன்னேன்னா நீ சொல்றது வராது. நரஞான மூலிகா நியோகி ஏன யோகே அஸ்தி அதன அபேட்சா வேதே அபிபரியன வேதத்திலே இந்த அபேட்சை இருக்காது, பிரமாணாந்தர அபேட்சை. அதனால அனபேட்சத்துவ லட்சணம் பிராமாண்யம் வந்து பிராமாண்யம் அதுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லலாம். அப்ப சொல்றான் இங்கே சரியா சொல்றீங்க. நைவம் சத்யனபேட்சம் வதத காரிய சம்சயா புத்திபூர்வகத்தேன ஜகத்தாபேட்சோதே. நீ சொல்ற விஷயத்தை நான் அழைத்து பார்த்தேன். அப்போ ஒரு வாக்கியம் சாபேட்சம் சமானாந்தர சாபேட்சம் ஆவதற்கு காரணம் அந்த விஷயத்திலே பூர்வமே ஒரு பிரமாணம் பிரவர்த்திக்கணுங்கிறதுதான் காரணமாக ஆகிறது. தவிர அது சொல்லக்கூடிய விஷயம் காரியமாக இல்லைங்கிறது இல்லை, சித்தமா இருந்தது. லௌகிக நியோகம் ஏன் இந்த மாதிரி பிரமாணாந்தர சாபேட்சமாச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயம் ஆயிட்டோங்கிறதுனால நியோகம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதிலிருந்து நீ சொன்ன கிடையாது எனக்கு கிடைத்தது என்ன, அது சொல்லக்கூடிய சொல்லப்படும் விஷயம் யோகமாகவாவது இருக்கட்டும் வேற ஏதாவது இருக்கட்டும், அந்த விஷயத்திலே பிரமாணாந்தரம் ஏற்கனவே பிரவர்த்தித்து விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தால் அப்ப அது சாத்தியம். இப்ப வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்துல பிரமாணாந்தரம் தான் இந்த விஷயம் தெரியாது இருக்கும்போது அத நியோகம் இல்லாமலே புதிய கல்விக்காமலே நம்ம பிரமாணம் எடுத்துக்கலாமே. எதுக்காக நியோகத்தை கல்பனை பண்றது, பிராமணியம் நியோகம் பண்ணுறது இல்லை. நைவம் சதி அனபேட்சத்துவம் வதத காரிய சம்சயா. காரியங்கிறது இந்த நியோகம் தான். வதத்தான வாக்கியத்துக்கு ஒரு வாக்கியத்திற்கு அனபேட்சத்துவம் அனபேட்சத்துவ பிராமணியம் தான் சொல்வதற்கு காரணம் அந்த வாக்கியம் காரியத்தை சொல்லுவதாலே இல்லை. அனபேட்சத்துவம் வதத காரிய சம்சயா. இந்த வாக்கியமானது காரியத்தை சொல்லுவதனாலே அனபேட்ச பிரமாணமாகிறது அப்படிங்கிறது ஏன் அந்த வாக்கியம் சாபேட்சம். வாக்கியமானது சாபேட்சம் அனபேட்சம். சாபேட்சம்னா இன்னொரு பிரமாணத்தை அபேட்சிக்கும், நிரபேட்சம்னா அபேட்சிக்கிறது. நிரபேட்சமா இருந்தா பிரமாணம், சாபேட்சமா இருந்தா பிரமாணம். இப்போ ஒரு வாக்கியமானது அனபேட்சமானது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம், அது காரியத்தை சொல்றதுங்கிறது காரணம் இல்லை. அந்த வாக்கியம்
வேதாந்தம் அனபேட்சமானது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது காரியத்தை ஒரு காரியத்தை சொல்வதுங்கிறது இல்லை. ஏன்னா சாபேட்சமாக எது ஏதுவோ அந்த ஏது இல்லாததால காரபேட்சமாக லோகத்திலே நீ ஹரிசக்தி பட்சணம் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக வாக்கியம் கூட பிரமாணாந்தரத்துக்கு விடயமாக ஆனபடியாலே யோக விடயமாக இருந்தாலும் கூட அது சாபேட்சம் தான் அனபேட்சம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன இந்த உபகாரப்படி என்ன நமக்கு கிடைக்கிறது சொன்னா ஒரு வாக்கியமானது அனபேட்சமானதற்கு அது ஒரு விஷயத்துக்கு இன்னொரு குற்றத்துக்கு வேணுங்கிற அவசியம் இல்லாமல் அந்த விஷயம் காரணமா இருக்கணும் அப்படிங்கிறது பொறுப்பு. அப்பதான் வேதாந்தம் வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம் காரியமா இருக்குங்கிறது அவன் பிரதிஜை பண்ணினதே ஆடிப்போச்சு. ஏன்னா யோகத்தை கல்பனை பண்ணாதான் சாமானிய இருக்கு. வேதாந்தத்துல விதியை கல்விக்கணும், விதியை கல்விக்கணும்னா அந்த விஷயம் செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு கொண்டு வந்தா அப்பொழுது அதனால ஒண்ணுன்னா புரியல அதா விதியாதான் இருக்கு. விதியாதான் இருக்குன்னா இந்த ஒரு வார்த்தை போராடுறது அடுத்தது நைவம் வேதம் யோகத்தை தாத்பரியம் சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால்தான் அனபேட்சமானது. யோக நிஷ்டத்துவம் யோக நிஷ்டம்னா அது தாத்பரிய விதி சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால்தான் அது அனபேட்சமா இருக்கு. அது சொல்லக்கூடிய விஷயம் தெரியுது தவறு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சாபேட்ச லோகிய நியோக யோகத்தில் சாலை பிறகு லோகத்திலே சாபேட்சம் ஏன் நியோக பிரதானம். அது நியோக பிராதானியங்கிறது லோகத்தின் சத்தமே. ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த விடயத்தை தெரிவித்து அதுக்கப்புறம் நியோகத்திலே பிராதானியம் இருக்கிறார். லோகத்தை லோகத்தில் ஒரு விதமான வாக்கியார்த்தம் வேதத்தில் ஒரு விதமான வாக்கியார்த்தம் சொன்னா தப்பு. லோக வேதாச்சரணம் அந்த அதிகரணத்தில் என்ன தீர்மானம் பண்ணப்படுதுன்னு சொன்னா லோகத்திலும் வேதத்திலும் உள்ள பதங்களுக்கும் பதார்த்தங்களுக்கும் வேதம் கிடையாது. வேதத்தில் உள்ள பல பதார்த்தம் வாட்டுக்க பதில்கள் ஒரு பதம் வந்ததுன்னா அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், லோகத்துல அந்த பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் வேணும். அது தீர்மானம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும்னா அது வாக்கியாவோட வேலை. ஏன்னா அந்த லோகத்துல இருக்கிற பதமாக இருந்தாலே அர்த்தம் அது கிடையாதுன்னு இருக்கோம்னா யாரு அப்படி ஒரு வித்தியாசம் வருது. அதனால லோகத்திலும் வேதத்திலும் சப்தம் சப்தத்துக்கு அர்த்தம் இது ரெண்டும் மாறாதே ஒன்றுதான். வாக்கியார்த்தமா பரவலாக மாறாத தீர்மானம் என்றால் நீ என்ன பண்ணிருக்க இந்த யோகத்தை லோகத்தில் உள்ள யோகம் மாறாத காப்பீடு யோகம்னா அதே இனிமே தானே குறைவுக்கு தானே. அந்த இந்த வேதத்துல இருந்தா மானாந்தரம் யோகத்தில் யோகம் பண்ணா மானாந்தர காப்பீடு சொல்லி யோகத்திலே வேதத்தையும் ஒரே மாதிரி தான் இது அர்த்தம் சொல்லணும். அதனால அது ஆபத்து. அது உனக்கு தெரியாத நைவம் சங்கார்த்தையோ ஐக்கியம் யதார்த்தா யோக வேதையோ ததா நகத்திலே வந்து கைலட்சத்தியம் கயோதி. இந்த சித்தாந்தம் இருக்கே யோகத்திலையும் வேதத்திலையும் சப்தம் அர்த்தம் விசாரப்பட்டது கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் இருக்கும்போது நீங்களும் சொல்ல முடியாது. இதே வாக்கியம் வேதத்துல இருந்தாலே அதுக்கு அர்த்தம் வேற, யோகத்துல இருந்தா அர்த்தம் வேற அப்படின்னு சொல்றது முடியாது. இன்னொரு விதமான விசாரம் நாம எந்த விஷயத்தை வாக்கியத்திலேருந்து தெரிவிக்கிறோமோ அந்த விஷயம் சித்தமாக இருந்தால் அப்ப அந்த வாக்கியத்தை பிரமாணமாக பேச முடியாது.
அது காரியமாக இருந்தால் அந்த வாக்கு பிரமாணமாகும் அப்படின்னு பூர்வத்தை பாடத்தை நான் விசாரிச்சு காரியமா இருந்தாலும் பிரமாணமாகும் அப்படிங்கிற இப்ப நாம என்ன கேட்க போறோம்? சித்தமாக இருந்தாலும் இந்த சித்தங்கிற சப்தத்தினாலே நீ என்ன அர்த்தத்தை நினைக்கிறீங்க? அந்த விடயம் சித்தமாக இருப்பது அப்படின்னா என்ன? இருப்பது அப்படின்னு அர்த்தத்தை நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு சத்தா இருந்தாலே போதும், தெரிய முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு திரும்புட்டா போதும், அதை சொல்லி விட்டா அந்த வார்த்தை அப்புறம் அப்படின்னு சொல்லிருக்கான் அப்படின்னு ரொம்ப லாபகா பதோவா எரிவா அந்யதா ஸ்வரூபே அனுபயோகித்வா ந பிரமாண விவேக்ஷணம். சித்தமா சித்தம் அப்படிங்கிற இந்த சப்தத்திற்கு அந்த வஸ்துடைய ஸ்வரூப லாபம், ஸ்வரூப லாபம்னா என்னங்கிறது ஏதாவது ஒரு கடம் உண்டாகாது. அதை ஒரு மரத்துல ஒரு பழம் பழுகிறது, அதாவது ஒரு காய் வருது, அது பழுகிறது, பழம் உண்டாகுது. இந்த பழம் சித்தமாக வரும். சித்தம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதாவது இது தெரியும், எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் அந்த மரத்துல அந்த பழமானது வரும், அது பழுவும் காலமாக. அப்படிதானே? நான் அதை தெரிஞ்சு வச்சுக்காக உருவாங்க. இப்ப எனக்கு தெரியாம இருந்தாலும் அந்த பழம் சித்தமாயிடக்கூடிய இது சொருப்ப லாபமா அல்லது சொருப்ப லாபமா உற்பத்தி. அது எனக்கு தெரியறதோ தெரியலையோ அது கவலை. இதுதான் அந்த பலன். அந்த சித்தம் அப்படிங்கிற அர்த்தம். சித்தமா இருக்கு, வஸ்து சித்தமா இருக்கு, ஆனா தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது சித்தம்னு சொன்னா நிச்சயிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? அந்த வஸ்து இருக்காது இல்லை, அது எனக்கு தெரியும், இருக்குது தெரியும் அல்லது இல்லைன்னு தெரியும், நிச்சயிக்கப்பட்டது. எனக்கு நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் தெரிந்தது அப்படின்னு அர்த்தத்தில் இந்த சித்தம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலையும் வித்தியாசமா இப்போ வேதாந்தத்தை சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்திலே இது எனக்கு தெரியாம இருந்தாலும் அது சித்தம் தான். சொரூபத்தை நானும் புதுசா சொரூபத்தை உண்டாக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அது ஏற்கனவே இருக்கிறார். அதனால முதல் பட்சத்துல அது சித்தம், ஆனா எனக்கு தெரியாது, அது ஒரே. அல்லது எனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். இந்த ரெண்டு விதமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லலாம். இந்த ரெண்டுல எந்த பட்சத்தை சொரூப லாபகா சித்தத்தை ஆத்மஸ்வரூபம் இருப்பார் ஒரு விதமா இருக்கு. அதனால அதை சொல்லக்கூடிய வாக்கியம் அப்பிரமாணமாகும் அப்படின்னு சொன்னால் அது அனாதிகமானாலும் சரி, வேற மூன்றாவதுமானாலும் சரி, உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக பிரமாணம். அது சித்தமா இருக்கிறதுனா ஆயுதமாவது தெரிய வேண்டாம். அப்ப தெரியறதுக்கு பிரமாணம் வரமா வேண்டாமா? அப்ப சித்தமா இருந்ததுன்னா அதை பிரமாணம் தெரிவிக்காதுன்னா பிரமாணமே இல்லைன்னு அழைப்பு உங்களுக்கு தெரியும் தெரியாது, அது பிரமாணம் தெரிவிக்க தெரிவிக்காதுன்னு சொன்னா அது என்ன வேறு இல்லையா? ஆத்மஸ்வரூபம் எதுனா இருக்கு, அதுல எந்த பிரமாணமும் தெரிவிக்காது. அப்படின்னா நான் எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பிரமாணத்தாலும் தெரிவிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணமே சொருபலாபே பகவா எரிவா அந்யதா ஸ்வரூபே அனுபயோகித்வா ந பிரமாண வியபேதம். ஒரு பிரமாணமே நமக்கு தேவைப்படாது சித்தமான விடயத்திலே. ஏன்னா பிரமாணமானது அதை தெரிஞ்ச அப்படி சொல்லணும். அபிவியக்தோட நான் சொல்றேன் அபிவியக்தம். அபிவியக்தம்னா என்னால் அறியப்பட்டது, எனக்கு தெரிந்தது. முதல்ல உள்ள சித்தம் தெரிகிறது, அது
பொறுப்பு தன்மைதான். இப்போ அறிந்த எனக்கு அறிந்த விஷயம் அது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அபிவியக்தனால அதுக்கு அபிவியக்தனா அபிவியக்தமா தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு சொன்னால் வகோவா எரிவா ஆங்கியதா எப்படி தெரியுது? தானாவே தெரிஞ்சது அல்லது ஏதோ ஒரு பிரமாணமாக தெரிஞ்சது எப்படியோ அந்த ஒரு சுத்தமாக தெரிந்ததாக ஆயிடுதுன்னு சொன்னால் அப்ப அபிவியக்தத்தை தெரிஞ்ச விஷயத்துல ஒரு பிரமாணம் தேவைப்படணும். தெரிந்து கொண்டு தெரிஞ்சிட்டேன் தெரிஞ்சிட்டோம்னா அது தெரிஞ்சிருக்கிறதுக்காக நாம பிரமாணத்தை அபேட்சிக்கிறோம். அந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறதுக்காக நாம பிரமாணத்தை அபேட்சிக்கிறோம். அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நாம எதுக்காக பிரமாணத்தை கேட்கலாம்? அதுக்கும் பிரமாணம் இருக்கணும். சித்தமா இருந்தால் பிரமாணம் எத்தமா போயிட்டு சொல்லியே எல்லாம் இந்த வேதமாக இல்ல மொத்த பிரமாணம் எல்லாமே வேஸ்டாக போனது. அந்த விஷயம் சொல்லுவதற்காக வேண்டாம் பிரமாணம். அது ஏற்கனவே சொந்தமாகவோ அனுசாகவோ அது தெரிஞ்சிருக்குன்னா அவன் பிரமாணம் வைக்கணும் அப்படின்னு எல்லாமே காட்டு. அதனாலே இந்த நிலத்திற்கு இந்த ரெண்டு அர்த்தங்களுக்கும் வளர்ந்து இருந்தால் இந்த வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய வேதாந்தம் பிரமாணமாயும் அப்படின்னு சொல்லியே மகாதத்து. ஏன்னா பின்னெடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க மாட்டினேன். இப்ப அதே இடத்துல நான் எதுக்காக நாங்கள் பிரமாணத்தை அபேட்சிக்க முடியுமோ அது கொடுக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியல இல்லை பிரமாணத்தை அது இருக்காது விஷயம் இல்லை எனக்கு தெரியாதே தெரியாது இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் பிரமாணத்தை கேட்கிறேன். தெரியலேங்கிறது ஆத்மஸ்வரூபமும் தெரியாத சொல்லுவாங்க. ஒரு நியோகம் சொன்னா அது எனக்கு தெரியாத சொல்லுவாங்க இல்லையா? இதை பண்ணா அதுக்காக தெரியணும் தெரியாதுங்கிறது எனக்கு முன்னாடி தெரியாது. சொன்னதுக்கப்புறம் இது எனக்கு தெரியாது அது கூட விசாரிச்சாரு. தெரியாதுங்கிறது எப்படி தெரியுது? தெரியாதுங்கிறது ஒரு வருஷம் அப்படின்லாம் கேட்கிறேன். பிரமாணத்தால தெரியாதுங்கிற முக்கியமா இருக்குன்னா அந்த வஸ்து எதுவுமே தெரியாத வஸ்து பிரமாணத்தால முக்கியமா இருக்குன்னா அதுக்கப்புறம் அது எப்போதும் ஜடமா தான் இருக்கும். ஜடம் நாளைக்கு வேற மாறணும் சொல்ல முடியாது. பிரமாணத்தால ஜடம் முக்கியமா இருக்குன்னு சொன்னா அது இருக்கிறபடி இருக்கும் அந்த வஸ்து ஜடமாகும். அதே மாதிரி ஒரு வஸ்து தெரியாதது பிரமாணத்தால விருப்பமா இருக்குன்னு சொன்னா அது இருக்கிற வரைக்கும் அஜாதமாக இருந்தாலும் ஆகும். அதனால அஜாதம் பிரமாணம் எந்த பிரமாணத்தான் அவருக்கு தெரியாத சரியா? அதனால தெரியாதான் நான் பிரமாணத்தை கேட்கிறேன் பார்த்து சொல்லிட வேண்டியது. அஜானத்தை நிறுத்தி கேட்கிறாங்க பிரமாணம் உபயோகப்படும். அந்த எந்த விஷயத்துல அஜானம் ரூபத்தில் அஜானம் வேற விஷயத்துல அஜானம் எதுவாகலாம். சொந்தத்தில் அஜானம் இருக்கும்போது அதை நிறுத்தி பண்றதுக்கு வாக்கியத்தை தேவை. வேற விஷயங்கள் செய்ய வேண்டிய கடவுளுடைய காரியங்கள் அஜானத்தில் சாதிவார்கள் இதெல்லாம் பிரமாணமா இருக்கு. இப்ப நீங்க கொடுக்க காரியம் இருந்தால்தான் அது பிரமாணமாகும். அஜானம் அதை நிறுவனம் கிடையாது. ஆத்மபூர்வமான வேறு காரியமான தெரிஞ்சுக்கிறேன். நரோத்தமும் மாந்தராபேட்சா வேற மாந்தர சம்பவா. நரோத்தம் ஒரு பௌர்ணீயமான வாக்கியம் புத்துரிய வாக்கியமா இருந்தால் அப்போ பிரமாணாந்தர அபேட்சை. ஏன்னா ஒரு முடியாது சொன்னான்னு நமக்கு நீ சொல்றது தெரிஞ்சு அப்ப அவங்க அதுவே தெரியாம அப்படின்னு சொன்னேன். நீங்க நான் ஒன்று முடியாது எப்படி தெரிஞ்சதுன்னு அவங்க சொல்றது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் அவனை நம்ம நம்ப முடியாது. அதனால பௌர்ஷேய வாக்கியத்திலே அவன் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அவன் பிரமாணத்தை காண்பிச்சான். அப்படி வேதத்துல அனுபவிக்க வேதத்துல அபௌஷேயமானதுனால கிடையாது. அவர்தான் ஆர்வம் மாட்டாது. அடுத்த பதார்த்தானாம் அசோக்கியதை முதல் வரிதான் ஒரு நம்ம வாக்கு படிப்பாரு. இந்த வாக்கியத்துல ஒரு கிரியாக்கள் இல்லாட்டா அந்த பதங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. கிரியையை துவாரமாக கொண்டுதான் பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டார். இது எங்க இதுல வேணாலும் பார்க்கலாம். எந்த 2 பதங்கள் சேருமோ அதுதான் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். சேராத பதங்கள் அர்த்தத்தை கொடுக்காது. வாக்கியத்தில் அநேக பதங்கள் பக்கத்துல இது கேட்கறதுக்காக 2 பதத்தை சேர்த்து உச்சாரணம் பண்ணா நமக்கு அர்த்தத்தை கொடுக்குமாறு பார்க்கலாம். ராமன் ராமத்துக்கு போதுதான் அப்படிங்கிற இந்த ஒரு 3 பதம் ராமன் போதுதான் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அர்த்தம். ராமத்துக்கு போதுதான் அப்படின்னு சொன்னா நமக்கு அர்த்தம். ராமத்துக்கு ராமன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன? வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நாம் பல பதங்கள் பிரயோகம் பண்ணாலும் அது கிரியாபதத்தோடு சம்பந்தப்பட்டாரா பரஸ்பர சம்பந்தம். ஒரு வாக்கியத்துல கிரியை இல்லைன்னு சொன்னா பதார்த்தங்களுக்கு சம்பந்தம் தராது அப்படின்னு இதுதான் சொல்லியிருக்காங்க. கிரியாம் வினா சம்பந்தா பதார்த்தானாம் அசோக்கியதே. பல பதங்கள் கௌரவ அஸ்வரா அருகா மாடு கண்ணு குதிரை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு வாக்கியமாக பொதுவிலே பதங்கள் இது ஒரு வாக்கியமாக வாக்கியம் அப்படின்னு சொன்னா ஒரு கிரியாபம். இப்ப இங்க என்ன கிரியாபாகம் இருக்கு? வேதாந்தத்துல சத்தியத்துக்காக அனந்தம் கிரியாபம் இல்லையே அப்படின்னா இந்த ஒரு வாக்கியமான ஆக்கத்துக்கு எனக்கு கிரியாபம். அதுக்குதான் நான் எதிர்க்காக உபாதிக்கான ஒரு கிரியாபத்தை உபாதி உபாசக்தியை அப்படின்னு அடுத்தது கிரியாம் வினா ந சங்கர்ஜா பதார்த்தானாம் அசோக்கியதே அப்படின்னு சொல்றார். எது இல்லாமல் உனக்கு ஒரு அனுபவத்தில் ஏற்படுவதோ அதை தவிர்த்து அடுத்தபடியாக நீ தெரிஞ்சுக்கிறீங்க. இதே இல்லாமல் பதங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் வராது. கிரியாசமா சந்தோஷம் கிரியாசத்தை செய்வோ காரியப்படுத்த இருக்கா செய்கிறேன். இங்கே இருக்காது ஒரு வேலை இல்லை. அனந்தம் பிரம்ம அக்னி தத்துவம் அக்னி அக்னிக்கு பதவியே கிரியாசம் பொருள் அப்படியே சொல்லியிருக்காங்க. அபேட்சையெல்லாம் தண்ணி கிரியாசம் இல்லாததுக்காக அந்த படங்களுக்கெல்லாம் சம்பந்தம் வராமல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தம் வர்றதுக்காக என்ன வேணா கிரியாபுரம் தர வேணும். காரியப்படம் என்னது விதி இல்லாமல் உனக்கு என்ன திட்டம் ஆக போகுது, என்ன பறந்துட்டு விதி இருக்கா கல்விக்கிறேன் சொன்னா அப்படிங்கிறது இருக்கு. அப்படி அப்படின்னு ஒவ்வொரு சொல்றது நம்ம செய்வோம். சொல்லாமலே விடுவோம். ஏன்னா புரிஞ்சுக்கணும் கொண்டு வரலாம். எதிராளி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருந்தாங்கன்னா சொல்லாமலே புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்படி இருப்ப வா அப்படின்னு சொல்லுவோம். வான்னு சொன்னா போல நீ தானே சொல்லணும். ஆதரிக்க சொன்னா ரொம்ப ஆதரிச்சு அப்பதான் கருத்துக்களை வளர்ந்து இருக்கு. ஆனா நாம அப்படின்னு சொல்றோம். ஆதரிச்சு சொன்னாலே போதும். அவன் புரிஞ்சுடுவான். எதிராளிக்கு வேற ரொம்ப ஆதரிச்ச வேற ஏதாவது சந்தேகம் வருவான். ஆதரிச்சு சொன்னான் இதுதான் வேற சந்தேகம் வராது. ஆகையாலே
பூரா சொல்லாமலே நம்ம சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நாம பூரா வாக்கியத்தை சொல்லிக்கணும். அதே மாதிரி சமயப்படுத்தமா அப்படின்னு சொல்றேன். அப்படியும் நான் சொல்லலையேங்கிறதுனால அவன் வந்து குறையில இல்லையா படித்தவா அப்படி இதெல்லாம் கொடுத்தாரு சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி அவனோட சமயம் அதனால அப்பேற்பட்ட சமயத்துல அவனுக்கு கிரியாபதம் வாக்கியத்துக்கு தேவைப்படாது. நாம பிரயோகம் பண்ணாட்டாலும் அந்த அர்த்தம் அவனுக்கு ஆனாலும் அது மாத்திரம் இல்லைன்னு ஆச்சரியமான சில சமயம் என்ன ஆகுது, நாம பேசும்போது நாம சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கரெக்டா பூர்ணமா இருக்கு. அதுல நிறைய குறைகள் இருக்கு. ஆனால் இந்த குறைகள் எல்லாம் இருந்தாலும் கூட புரிஞ்சுக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்காம வச்சுக்கோங்களேன். நம்ம வாக்கியத்தை பாதிதான் பேசுறோம், வாக்கியத்துல பாதிதான் பேசுறோம். அது எப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அதை எழுதி பார்த்து நாமளே திருப்பி காட்டி போகணும். நம்ம என்ன பேசினோமோ அந்த வார்த்தைகளை அப்படியே இதாகி அதை திருப்பி நம்ம கேட்கறது அல்லது எழுதி பார்க்கறது தெரியலையே இதுல வந்து நான் வாக்கியத்துல பேசும்போது அதுனாலே அவங்க அந்த எந்த பிரதேசத்தை சந்தர்ப்பத்தை பேசுறதா இடத்துல பேசுறதா விஷயங்களாக பேசணும்னா நாம அதை பற்றிய வாக்கியத்தை சொல்லும்போது பூரா கரெக்டா சொன்னாதான் தெரியுது. இதை பற்றி அறுபது இருக்கு அப்படின்னு எதுவும் சொன்னாலே போகும், அன்னைக்கு சொன்னோமே அப்படின்னு சொன்னாலே போகும். அதுக்கு மேலே என்ன சொல்லாதான் அதே வாக்கியத்தை அந்த சந்தர்ப்பம் தெரியாதவர்கிட்ட அதே வார்த்தையை சொன்னா அவன் இருப்பான். தேவைப்படுகிற ஒவ்வொரு அனுவாதம் அல்லது ஒரு போகாத சொல்லுவான். போகல என்ன சொல்லுவான், ஒரு வாக்கு மாதிரி இருக்கும். அந்த வாக்கியத்துல அந்த பஞ்சாதி வெளியிருக்க அதுக்கு ஆரம்பம் இல்லையா, ஆரம்பத்துல ஒவ்வொரு பகுதியை சேர்ந்து வாக்கியக்கு அர்த்தமே கிடையாது. அந்த எங்க முடியற அம்சத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒன்று ரெண்டு கட்டியை சேர்த்துருவான். ஒரு வாக்கியம் கூட இருக்கு, 20 வாக்கியத்துக்கு மேல 2 வாக்கியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பதம் அப்படின்னு சொல்லுது. இப்ப இது இருக்காங்க, இது ஒரு வாக்கியார்த்தத்தை கொடுக்கறதுக்காக இல்லை. எதுக்காக சொன்னா அந்த படிச்சவனுக்கு கணக்கு தப்பாம இவன் இதை ஞாபகம் வச்சுட்டான்னா புத்தகம் இல்லாமலே அவன் எண்ணி இங்குதானே சொல்றான் வாக்குகளை. இந்த இடத்துல 10வது வாக்கியம் முடியறதுல ஏதோ இதாச்சுன்னா ஓ அப்படின்னா அது வந்து தப்பு வச்சு எண்ணிக்கையில தப்பு வைக்கலாம். ஏன் 10வது வாக்கியம் இதுவா இருக்காங்க, அதாங்க இந்த மதம் இதை சூச்சனை பண்றதுக்கு அந்த கோவையில இந்த மதம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டு 2 வெளியே 3 இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களும் தப்பி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வாக்கியங்கள் நமக்கு எப்படி உபயோகப்படுறது, ஏற்கனவே அந்த வழியும் தெரிஞ்சவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வாக்கியம். ஆக கிரியாபதமானது வாக்கியத்துல பிரயோகம் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரயோகம் பண்ணாட்டா அவனுக்கு புரியுது அப்படின்னு. அதனால நாம பிரயோகம் பண்ணுறது அதான் சொல்ற கிரியாத அபேட்சமானாதி யாதாதி அபேட்சதே யோகியத்துவ செய்வதற்கு அத்தேவ அத்தியாதிகா அத்தியாதிகா அப்படி ஏதோ ஒரு கிரியை அபேட்சிதம் அபேட்சமான கிரியா ஒரு கிரியாபரமான வாக்கியத்தை கொண்டு கொண்டிருக்கு சந்தோஷம் எதனாலும் வச்சுக்கலாமே. நீ சொல்றது காரியம் விஜயத்தான் கொண்டு வர முடியல, அதுக்காக விசாரம் வேண்டாம். யோகியமான கிரியை நல்ல அதுக்காக தொடர்பு வேண்டாம். எங்கேயுமே சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன சொல்லனா அக்னி தத்துவம் அக்னி அக்னி அகம் பிரம்ம அக்னி இந்த மாதிரி பதங்கள்லாம் சொல்லிட்டு கிரியாபந்தங்களே சத்திஞான வணக்கம் பிரம்ம அக்னி அக்னி பிரம்மா. இதை தவிர்த்து உபாதிகளெல்லாம் இருக்காங்க. வேற என்னோட அகர்மகத்வா அத்தியாதே ந தாவத் கர்ம வித்யதே.
அபூதவஞ்சார்த்தே வித்யத்வா ஆத்மனஸ்தன. என்னன்னு கேட்டா, இதுல அகர்மக சகர்மகம் ரெண்டு. அகர்மக கிரியா சகர்மக கிரியா. எந்த ஒரு கிரியாவிற்கு கேட்ட ஒரு எதை அப்படின்னு கேட்போமோ, இந்த ஆகாங்க ஏற்படுமோ அது சகர்மக கிரியா. அழிகிறான் அப்படின்னு சொன்னா எதை யாரை அப்படின்னு கேட்போம் அப்படின்னா அது சகர்மகமான கிரியா. கச்சதிங்கிறது சகர்மக கிரியா. சமயம் எங்கேதான் சொல்லுவோம். இதே பாஷையில அங்கே ஒரு பிரயோகம் பண்ணும்போது கிராமம் கர்மகாரம். இந்த பாஷை மாற்றம் கிராமம் கச்சதி கச்சதிங்கிறதுல இந்த கிராமம் வந்து கர்மகாரம். அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்கன்னா, ஆக்கு சொல்லக்கூடிய ஆக்குக்கு அர்த்தம் என்னன்னு தீர்மானம் ஆத்மன்பான். ஒரு பாகம் கிரியா, ஒரு பாகம் பல வியாபாரையோ சாதி. இந்த ரெண்டு விபாகத்திலே பலம் எதுல வருமோ அது கர்மகாரம், கிரியை எதுல வருமோ அது கர்மகாரம். கர்த்தா கர்மம். தேவதத்தா கர்த்தூரம் பகத்தி. தேவதத்தன் கர்த்தா, கண்டுலங்கிறது பதிலாக அழி, அது கர்மம். அதனால புதிய வருது பகத்திங்கிறது. தேவதத்தா கண்டுலம் பண்ணிட்டீங்க, நாம விசாரிக்கவே மாட்டோம் ஏன் இவன் தேவதத்தன் கர்த்தா நீங்க அது கர்மா அப்படின்னு. ஏன்னா நம்ம பகத்தினா என்னன்னு பார்க்கணும். பகத்திங்கிறது வந்து இந்த பெரிய தாது இருக்கு. இந்த தாதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, அனுகூல வியாபாரம். அப்படின்னா அனுகூல வியாபாரம். அப்படி எந்த ஒருவருக்கு காரணமாக ஆகும் கிரியை. வியாபாரம்னா இவன் செய்யக்கூடிய செயல் கிரியை. ஒரு வஸ்து எந்த ஒருவருக்கு, ஒரு வஸ்துக்கள் நான் கேட்கிறேன், எந்த ஒருவருக்கு காரணமாகும் கிரியை. இதுதான் பதினாறு. இந்த பதினாறு அர்த்தத்துல நாம அதில் நம்ம என்ன சொல்லுவோம், விக்ரி அனுகூல வியாபாரமா. இதை நான் ரெண்டாவது உடம்பேன். விக்ரி அப்படிங்கிறது அது வரைக்கும் வேண்டிய அனுகூலமான வியாபாரா இல்லையா. இது ஒரு காரணம், அது ஒரு காரணம். இப்ப விக்ரிங்கிற பணம் எதுல உண்டாகிறது, அரிசியில. அதுதான் சமச்சரமான. ஆனா அந்த விக்ரிங்கிறது எங்க உண்டாகிறது, அந்த அரிசி தங்குல உண்டாகுது. பலம் எதுல உண்டாகிறதோ அது கிடைக்கும். அது உண்டாகிறதுக்கு காரணமான காரியங்கள் கிரியைகள் யாருக்கிட்ட இருந்தது, இவன் தான் நிறைய கலந்து எல்லாம் பண்ண. அதனால அந்த மாதிரி. ஆனா அது அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமான வியாபாரங்கள் அந்த தேவர்கள் பார்க்க. அதனால அவரை கரெக்டா இது ஒரு உதாரணம் இல்லை, எல்லா உதாரணங்களும். இப்ப தேவதத்தா கிராமம் கட்சி யாரு கரெக்டா கவனக்கிரியை தேவதத்தா கர்மா கிராமம். இதை பற்றி கர்மா கிராமம் இது கரெக்டா சொல்றது. கவனம்னா என்ன, கவனங்கிற காப்புக்கு அந்த அர்த்தத்துல ரெண்டு விபாகம் கருத்துப்படுறது பார்த்தோம். உத்தரவேக சஞ்சோக அனுகூல வியாபார கவனம் உத்தரவே. நான் இப்ப எந்த இடத்துல இருக்கோமோ இதை காட்டிலும் இன்னொரு தேசத்தை ஒட்டிக்கொள்வதற்கு சஞ்சோகம், சஞ்சோகம் வரத்துக்கு காரணமாக கூடிய இது கவனம். நடந்து போனா இந்த இடத்துல தாண்டி இன்னொரு இடத்துல ஒட்டிக்கிறாங்களாவா அதானே. அப்ப அந்த இன்னொரு கேட்கிற சஞ்சோகம் வருது, அந்த சஞ்சோகம் வரத்துக்கு காரணமாகும் கிரியை. இதுதான் இந்த சயோகம் வரத்துக்கு காரணமாகக்கூடிய செயல் இருக்கு, அது வியாபாரம். இப்போ கிராமம் லட்சத்தி அப்படிங்கிற இடத்துல இவன் என்ன ஒரு கிரியை செய்யறானோ, இந்த கிரியை எல்லாம் எதுக்காக செய்யறான், இவன் கிராமத்துல போய் சேர்ந்துருவோம் இல்லையா. கிராம
மனசுக்கு கற்றான். சரியா? இப்ப இவன் செய்யக்கூடிய காரியத்தினால வரக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கு, சேர்க்கை, அது எதிர்கொண்டு வந்து சேர்ந்து கிராமத்துக்கு வந்து, அதனால கிராமம் கற்று. இந்த மாதிரி சகர்ம கஷ்டாவது எல்லாத்தையும் அந்த எல்லா இடத்துலையுமே அந்த கிரியைங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த பலங்கிறது இன்னொரு இடத்துல இருக்கும். சகர்ம கஷ்டம். அகர்ம கஷ்டத்துல என்ன ஆகும்னு கேட்டா அங்கேயும் பலம் இருக்கும், அந்த பலம் தங்கத்துக்கு ஒரு தூக்க விட வர அகர்ம கஷ்டத்துக்கு தூங்கலாம். அப்படி தூங்குறது அப்படின்னு சொன்னா என்ன? தூங்குறதுன்னா என்ன? நம்ம தூங்குறதுனா என்னன்னு தெரியும், ஆனா தூங்குறதுனா என்ன நம்மளுக்கு வரது சொப்பனம் பார்க்கறது அதை அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாற்றமான நம்மளுடைய விஷயங்கள்லாம் வியாபாரம் செய்வது இல்லையா, அது நிற்கிறதுக்கு வேண்டிய வியாபாரம். கண் பார்க்கறதுக்கு அது வேலை செய்யுது, காது வந்து கேட்கறதுக்கு வேலை செய்யுது. இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு தியானத்தை உண்டு பண்றதுக்கு வேலை பண்றது, அந்த வேலை பண்ணாம இருக்கிறதுக்கு அனுகூலமான ஒரு வியாபாரம், உபரத்திய வியாபாரம். இப்ப என்னாச்சு? இப்ப இந்த உபரமங்கிறது வந்ததுன்னு வச்சுக்கணும், இதனால அந்த காரியம் வராம இருக்கணும். தூங்கினதுக்கு அப்புறமும் எப்படி தெரிஞ்சிருக்கோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்குன்னா தூக்கத்துக்கு எழுதலாம ஏன் முடினாலும் அதே தெரியுது, கண்ணு கலந்தாலும் அதே தெரியுது அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால இப்ப என்ன பண்ணா, கண்ணை திறந்து வச்சா எதெல்லாம் தெரியுதோ இதெல்லாம் அப்ப தெரியாம இருக்கும். அதுக்கு இது செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. அந்த தியானம் வரதே, தியானம் வர்றதுக்கு விபரீதமான தியானம் வராம இருக்கிறது அந்த பலம். அதுக்கு அனுகூலமான வியாபாரம். இந்த ரெண்டு இடத்துலையும் வியாபாரம் ஒரு கருத்துதான் பார்க்கணும். தியானம் வர்றதுக்கு எது வேலை செய்யறது? கண் வேலை காரணமானது. இப்ப அது வராம இருக்கிறதுக்கு எது வேலை செய்யணும்? கல்லுதான். அது என்ன வேலை செய்யணும்னா செய்ய இருக்கிற வேலையை நிறுத்தணும். ஏற்கனவே செய்யக்கூடிய வேலையை நிறுத்தணும். அதுதான் வியாபார உபகரணம். இப்ப இந்த இடத்துல தூங்குறதுக்கு காரணம் இந்த கண்ணியக்காக இதெல்லாம் செய்யக்கூடிய வேலையை அது நிறுத்தணும். எதுக்காக நிறுத்தணும்னு சொன்னா அந்த தியானம் அதுலேருந்து வரக்கூடிய காரியங்கள் வராம இருந்திருக்காங்க. நீங்க இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நீங்க நிறுத்தினதும் நம்மதான், வேலையை நிறுத்தினதும் நம்மதான். இதனால அந்த தியானங்கள் வராம இருக்கிறதுக்கே அது இந்த நிறுத்தினது ஓட்டம் வியாபாரம் வர்றது இன்னொரு இடத்துல, பலம் வர்றது இன்னொரு இடத்துல இருந்தா கடவுள் இவனுக்கே தான் அந்த பலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப இந்த இடத்துல அபி அப்படின்னு சொன்னா இது சகர்மத்திலேயே அகர்மகமாகும். நமக்கு நியோகம் சொல்ற இடத்துல விதி வந்ததுன்னா அது எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சகர்மகமாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல அகர்மகமானதுனாலே கர்மகாரத்துக்கு இருக்காது. அபி தத்துவம் அபி நீ அதுவாக இருக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு கர்மகாரக்காக வராது. அகர்மகத்வா அத்தியாவேனி நதாவத் கர்ம விரும்புகிறது. அபி இத்தியாவிகள் அத்திங்கிறது அகர்மகமானதுனாலே அதுக்கு கர்மகாரத்துக்கு அபூத பவனிஞ்ச அர்த்தே நித்தியத்வா ஆத்மலட்சண அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? இதை ஒரு பாவத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். யாக்கர்கிட்ட கேட்டோமானா அவர் சொன்னார் முதல்ல ஜாயத்தே அப்புறம் தான், முதல்ல உண்டாகட்டும் அப்புறம் தான் அது அஸ்தியாகும். அப்பனா ஆத்மா அஸ்தின்னு சொல்றதுக்கு ஆத்மா உண்டானாதான் அது அஸ்தியாகும். அபூத பவனம் முன்னாடி இல்லாதது அப்புறம் வருது, அப்பதான் அது அஸ்தியாகும். இப்ப ஆத்மா முன்னாடி இல்லாம இருக்கு, அதுக்கப்புறம் வந்தது, அது அஸ்தின்னு சொல்லலாம். சொல்ல முடியாது. அதனால
இந்த ஆதி அக்தி இந்த சொல்லுகிறதுனா ஒரு கிரியையை சொல்லக்கூடியதாக இருக்குது. வாக்கியத்தை வியாக்கரணத்தில் கூட்டுவாங்கன்னு சொன்னா எதாவது ஆதி அக்திங்கிறதுலாம் இருக்குங்க. இது ஏதோ ஒரு கிரியை சொல்லுவது நடந்து வாங்கலாம். அபூத பவனஞ்ச அர்த்தே அந்த விஷயத்தால் பூதம் முன்னாடி இல்லாமல் இருந்துட்டு அப்ப உண்டாக்குறது அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கு. இது அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமான ஆத்மாவிலே கிடையாது. ஆத்மனா ஆத்மாவுக்கு அப்ப என்ன கிரியாவது கிரியாவது தேவைப்படாது. அத்தீன் கிரியாவது சேர்த்தாலும் அந்த கிரியாவது வாக்கியத்தை சார்ந்ததுக்காக உபயோகப்படலாம். வாக்கியாதி சக்திக்கு அது உபயோகப்படாது.